இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்தோடையும் பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி காராமணி கறி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஊற வச்சிருக்கிற தட்டைப்பயிரை குக்கருக்கு மாத்திட்டு தட்டைப்பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு, மஞ்சள் பொடி, ஆயில் சேர்த்து குக்கர் மூடி 4 to 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். மிக்ஸி ஜார்ல 2 தக்காளி பழம், பூண்டு, இஞ்சி, தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். பேன்ல ஆயில் சேர்த்துட்டு பிரியாணி இலை, ஜீரகம், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா சுருண்டு வதங்கி வர அளவுக்கு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, கரம் மசால் பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொடியோட பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறமா வேக வச்சிருக்கிற தட்டைப்பயிரை மட்டும் சேர்த்து நல்லா ஒரு டைம் மசாலோட கலந்து விட்டுட்டு வேக வச்சிருக்கிற தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே 10 நிமிஷம் விட்டுறலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு டேஸ்டியான காராமணி கறி சூப்பரா ரெடி ஆயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்தோடையும் பெர்ஃபெக்டா இருக்கும். கடைசியா மல்லித்தலையை தூவிட்டு சர்வ் பண்ணுங்க. சுட சுட சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட்